Dear teachers, welcome to JSN English Learning. We are with Thomas Kidd's Spanish Tragedy. Look at the text which is projected. This is original text. And this text என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இதை கம்பைல் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பானிஷ் ட்ராஜடி attributed to தாமஸ் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய சப்டைட்டிலும் தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் த சப்டைட்டில் ஆஃப் the Spanish tragedy? Well, how is it known? What is a popular title? Geronimo is mad. Look at the title. It is titled Geronimo is mad again. Geronimo is mad again. அப்படின்னா already he was mad and he is mad again. அப்படின்னு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Now இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the text that I am using அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். அப்படின்னா this is a quarto which appeared in 1602 and regarding the publication, the production and the publication இருக்கு இல்லையா, அதை பத்தி எங்க இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னா, a reference to Spanish tragedy was found in Ben Johnson's Bartholomew Fair, which suggests that Spanish tragedy was produced between 1584 to 1589. The actual date of production is not known to the world. But Ben Johnson வந்து Bartholomew Fair அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல என்ன பண்ணிருக்காரு, yes mentioned that this work Spanish tragedy was produced between 1584 to 1589. ஓகே அப்படின்னு அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதுதான் நமக்கு இதுல இருக்கக்கூடிய மேஜர் கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு இப்படி பாத்தீங்கன்னா, that is called a dramatis personae. A dramatis personae is also the title of a poem written by Dash. யாரு? Who wrote a poem titled the dramatis personae? Any idea? Browning, sir. Very good, Peரியasamy sir. Robert Browning wrote a poem titled Dramatis Personae. A dramatis personae na the persons who are involved in a drama. That's meaning. Dramatis personae means persons involved in a play. Suppose இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the main characters, the ghost of Andrea, Don Andrea. Okay, ghost of Andrea. Andrea is dead in a battle between Spain and Portugal. What is the backdrop of the play? அப்படின்னா, before the play begins, there was a battle between Spain and Portugal. The reason is not mentioned. காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனா these were warring nation. அப்போ the Portuguese, they have come to Spain and there is a war. In the war, the ghost, Andrea, warrior is killed. அவனுடைய ஸ்பிரிட் தான் என்ன பண்ணுது, இட் இஸ் சீக்கிங் ரிவெஞ்ச். ஏன் அப்போ ரொம்ப அதிகமா பாசிவா இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஓரமா இருக்க போற ஒரு அப்சர்வர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, these two characters will play the role of observers. They are the ones who are making the revenge possible. Okay, அவங்க எப்பொழுதுமே சைட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. That is the location. They will be always there in the side stage. When the play begins, these two characters, ghost, நமக்கு வந்து ஹேட்ஸ் தான் ஒரு செட்டிங் இருக்கும். ஹேட்ஸ்ல கோஸ்ட் ஆஃப் ஆண்ட்ரியா அங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் they go to the underworld. அண்டர்வேர்ல்டுல இருந்து ஒரு ரிவெஞ்ச் வரும். ரிவெஞ்சோட சேர்த்து இவங்க மெயின் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் மெயின் பிளே இவங்க எல்லாம் சைட் ஸ்டேஜ்ல இருந்து பார்ப்பாங்க. இப்ப அடுத்தது யாரு மெயின் கேரக்டர் அப்படின்னா, கிங் ஆஃப் ஸ்பெயின் இருப்பாரு. அண்ட் அவருக்கு பக்கத்துல யார் இருப்பா அப்படின்னா, டான் சிப்ரியான். கிங் ஆஃப் ஸ்பெயினுக்கு அடுத்த கேரக்டர், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் யாரு அப்படின்னா, டான் சிப்ரியான், who was the Duke of Cazile, the brother of King of Spain. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் கேரக்டர். what is the name of Duke of Cazile அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அவருடைய பேர் வந்து டான் சிப்ரியான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் they are brothers அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். These two are brothers.
அப்ப கிங் ஆஃப் ஸ்பெயினுக்கு நேம் இல்லையா அப்படின்னா he is not named, but the brother of king of Spain is named அப்படின்ட்டு. இப்ப அடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லொரென்சோ. ஓகே, லொரென்சோ யாரு அப்படின்னா டான் சிப்ரியானுடைய சன். he is a son of Don Cyprian, the Duke of Castile. and அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் யாரு அப்படின்னா பெல் இம்பீரியா. அண்ட் பெல் இம்பீரியாவுக்கு ஒரு சர்வெண்ட் யாரு அப்படின்னா பெட்ரிங்கானோ. பெட்ரிங்கானோ இஸ் த சர்வெண்ட் டு பெல் இம்பீரியா. அப்ப அவங்க பெட்ரிங்கானோ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லொரென்சோ உடைய பேஜ் இருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான மேஜர் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து த வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகல். வைஸ்ராய் உடைய சன் வந்து பால்தசார், one important character. and you will find that these characters Balthasar, Lorenzo, they are the arch villains. They are the villains in the play. இவங்க தான் வில்லன் கேரக்டர்ஸ். அப்புறம் நமக்கு பிளேல முக்கியமான இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த பிளே நமக்கு தேவையான விஷயங்கள் அப்படியே பார்ப்போம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்பரைன். who is சர்பரைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால்தசார்ஸ் சர்வெண்ட். அந்த போர்ச்சுகல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பால்தசார் அவருடைய சர்வெண்ட். அப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப சீஃப் கேரக்டர்ஸ், 3 important characters. who are the 3 important characters அப்படின்னா ஹெரோனிமோ, the court marshal of Spain, and அவருடைய wife இசபெல்லா, and ஹொரேஷியோ. ஹொரேஷியோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹொரேஷியோ is a very close friend of டான் ஆண்ட்ரியா. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் தான் இனிஷியலி they are trying to target Balthasar. when Andrea is killed, Horatio defeats Balthasar. he makes Balthasar surrender அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய மைனர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே மைனர் கேரக்டர்ஸ் ஜஸ்ட் ஐ வில் ரீட் அவுட். Isabella's maid, Spanish general, deputy, Portuguese ambassador. நமக்கு திருப்பியும் முக்கியமான கேரக்டர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த பிளே பிகின் பண்ணும்போது it is believed that Balthasar was killed by the Spanish army. அப்படிதான் போர்ச்சுகல்ல ஒரு ரூமர் பரவுது. அப்ப உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி ஸ்பெயின்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க அனுப்பப்படுது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்க பையனை வந்து நாங்க கொல்லல, we have actually taken him as a captive. you can pay a ransom and you can take back your son. அந்த ஒரு பீஸ் ட்ரீட்டிய வழி நடத்தக்கூடிய ஆள் வந்து யாரு அப்படின்னா அது போர்ச்சுகீஸ் அம்பாசிடர். அதற்கப்புறம் நமக்கு ஒரு சப்ளாட் இருக்கு. அந்த சப்ளாட்ல வில்லன் வந்து வில்லுப்போ, அண்ட் அதுல விக்டிம் வந்து அலெக்சாண்ட்ரோ. வில்லுப்போ என்ன பண்ணுவார்னா he will go to the viceroy of Spain. the viceroy of போர்ச்சுகல் கிட்ட போய் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா your son was killed in the battle, and அந்த கில்லிங்க்கு மெயின் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தது அலெக்சாண்ட்ரோ. அதனால அலெக்சாண்ட்ரோவை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அதை நம்பிட்டு வைஸ்ராய் ஆஃப் போர்ச்சுகல் will sentence Alexandro to death, but he is not killed immediately. He is in prison. He is tortured. But பின்னாடி போர்ச்சுகீஸ் அம்பாசிடர் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு. என்னன்னா பால்தசார் இஸ் நாட் கில்ட், he is there. அண்ட் நம்ம இந்த 2 கிங்டத்துக்கும் இடையில ஒரு பீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இந்த பீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரே பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா பொண்ணை எடுப்போம். we will establish a kind of marital relationship. அந்த கிங் ஆஃப் ஸ்பெயினுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு பெல் இம்பீரியா. அண்ட் பெல் இம்பீரியாவை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா 2 நாடும் இலக்கமாக சென்று விடும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்கறது வந்து போர்ச்சுகீஸ் அம்பாசிடர். அந்த போர்ச்சுகீஸ் அம்பாசிடர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பையன் உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னோன்னு இப்ப வில்லுப்போவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வில்லுப்போவை கேட்பாங்க, நீ ஏன் இப்படி பண்ணன அப்படின்னா ஐ எம் ஜெலஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரோ, தட்ஸ் வை I did it அப்படிங்கும் போது வில்லுப்போ இஸ் sentenced to death. After long torture he is condemned to death, and Alexandro is freed. and Alexandro is a very nice person.
அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா he will be pleading for வில்லுப்போ, அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு கேட்பான், ஆனா விட மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிளே வித் இந்த பிளேல it is called Solomon and Preside who played what role அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Solomon is the Sultan of Turkey and who played the role அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Balthasar who played the role. அப்புறம் you have another character called Erastus. Erastus யாரு அப்படின்னா in that particular play Erastus is the husband of Perside. Okay, he என்ன ரோல் பிளே பண்றாரு அப்படின்னா Erastus plays the role of Erastus is the knight of Rhodes and the role is played by Lorenzo. Okay, அடுத்தது Perside, the role is played by Olympia and the horseman and the hitman role is played by Badshaw and Badshaw is Hieronimo. And in the storyல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சாலிமன் என்ன பண்ணுவாரு, the Sultan of Turkey falls in love with Persida and பெர்சிடாவுக்கு ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு எராஸ்டஸ். அப்ப எராஸ்டஸ் எலிமினேட் பண்ணிட்டா பெர்சிடா நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி எராஸ்டஸ் எலிமினேட் பண்ணிடுவாரு. அப்ப எராஸ்டஸ் எலிமினேட் பண்றது எப்படின்னா ஆள் வச்சு எலிமினேட் பண்ணுவாரு. அந்த எலிமினேட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு சாட், அந்த சாட் வாஸ் டூப்ளிகேட் சாட்னு நினைப்பாரு, ஆனா அது ஒரிஜினல் சாட். அண்ட் நம்ம ஸ்டோரி படி லொரென்சோ இஸ் கில்ட். அதுக்கப்புறம் பெர்சிடே என்ன பண்ணுவாங்க, பால்தசாரை எப்படியாவது பழி வாங்கணும். பால்தசார் இஸ் நவ் பிளேயிங் தி ரோல் ஆஃப் சாலிமன். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா she will hire this Badsha and Badsha will go and eliminate the Sultan and when he is arrested he kills himself and Belimperia also kills herself. This is how the whole play within the play will function. Okay, இதுல ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட் டம் ஷோ இருக்கு and the second டம் ஷோ இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா யார் கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. The two torch bearers, in addition to the play there is a man called Bazzaro, a painter. இது எதுவுமே எந்த சம்மரியிலையுமே இருக்காது. அதனால இத பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நமக்கு நான்டிடேட் டெக்ஸ்ட்ல இவ்வளவு விஷயம் கேட்க மாட்டாங்க. நமக்கு தேவை the main action takes place in Spain and in Portugal. So with that we will close for the day.